தமிழக அரசியல் களம் இன்று மின்னல் மேகங்கள் சூழ்ந்த வானத்தைப் போல கசக்கிக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தங்கள் சக்தியை திரட்டிக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் உறுதியாகவே அனைத்து கட்சிகளும் கைகோர்த்து நிற்க, அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக தான் பெரும் பங்கு வகிக்கிறது. ஆனால் அந்த பாஜக தன் சக்தியை மேலும் பெருக்கிக் கொள்ள பாஜக ஒரு திட்டம் வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தார். அப்பொழுது தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாகவும், அதிமுக பாஜக கூட்டணிக்குள் பாஜகவே 84 தொகுதிகள் வரை அமித்ஷா கேட்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதற்கு காரணம் பாஜக தற்பொழுது பல தரப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதுதான். ஏற்கனவே பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவை பாஜக கூட்டணியில் இருந்தன. இப்பொழுது அதோடு டிடிவி தினகரனின் அமமுக, ஓபிஎஸ், தமாக ஆகியோரும் பாஜக தரப்பில் இணைய ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனால் பாஜக தன் 35 தொகுதிகளை உறுதி செய்து பாமகவுக்கு 25, மீதியை அமமுக, ஓபிஎஸ், தமாக போன்றோருக்கு உள் ஒதுக்கீடாக தரும் திட்டத்தில் இருக்கிறது. இதற்காகவே அண்ணாமலை நேரடியாக டிடிவி தினகரனை சந்தித்தார். அதன் பின் ஓபிஎஸ்வுடனும் பேச்சுவார்த்தை நடந்தது. அவர்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துவிட்டால் ஒரு விதமாக ஒருங்கிணைந்த அதிமுக போல தோன்றும். ஆனால் எடப்பாடி இதற்கு ஒப்புக்கொள்வாரா? 150 தொகுதிகளில் மட்டும் அதிமுக போட்டியிட்டால் தனி பெரும்பான்மை வாய்ப்பு குறையும். 2011 திமுக சந்தித்த அதே நிலை அதிமுகவுக்கும் உருவாகக்கூடும் என்ற பயம் தொண்டர்களிடையே அதிகம். அதனால் எடப்பாடியின் முடிவே இந்த அரசியல் சமிக்கையின் முக்கிய சாவி. அடுத்த 7 மாதங்களில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று தமிழக அரசியல் பாஜக வலுவான கூட்டணியை உருவாக்க எடுக்கும் முயற்சிகளால் இன்னும் சூடு பிடித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தனது தொண்டர்களின் உணர்ச்சியை காப்பாற்றுவாரா அல்லது அரசியல் கணக்கை முன்னிறுத்தி பாஜக கோரிக்கையை ஏற்பாரா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் அரசியல் விதியை தீர்மானிக்கப் போகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.